குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 2ஆம் தந்திரத்தில் கர்ப்ப கிரியை என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 481. கரு வளரும் காலத்தில் தாயின் வயிறு இருக்க வேண்டிய நிலைமை. மாதா உதரம் மலம் மிகின் மந்தன் ஆம். மாதா உதரம் சலம் மிகில் மூங்கை ஆம். மாதா உதரம் 2 ஒக்கின் கண் இல்லை. மாதா உதரத்தில் வந்த குழவிக்கே. உதரம் அப்படின்னா வயிறு, சலம் அப்படின்னா நீர், கண் இல்லை அப்படின்னா குருடாகும். அன்னையின் வயிற்றில் கருவாக அமைந்த குழந்தைக்கு அந்த அன்னை வயிற்றில் மலம் மிகுமானால் அக்குழந்தை மந்த புத்தி உடையதாய் விளங்கும். அவள் வயிற்றில் நீர் மிகுமானால் அந்த குழந்தை ஊனம் ஆகிவிடும். மலமும் நீரும் மிகுந்து இருக்குமானால் அந்த குழந்தை குருடாகிவிடும். பாடல் 482. மூச்சுக்காற்றின் இயல்புக்கு ஏற்ப குழந்தையின் பால் வேறுபாடு அமையும். குழவியும் ஆணாம் வளர்த்ததுவாகில் குழவியும் பெண்ணாம் இடத்ததுவாகில் குழவியும் இரண்டாம் அபானன் எதிர்க்கில் குழவி அலி ஆகும். கொண்ட கால் ஒக்கிலே. வளர்த்தது ஆகில் அப்படின்னா உயிர்ப்பு வலப்பக்கத்து இயங்கினால், இடத்தது ஆகில் அப்படின்னா இடப்பக்கம் இயங்கினால். அபானன் அப்படிங்கிறது ஒரு வாயு, அலி அப்படின்னா ஆண் பெண் அல்லாத தன்மை, கால் அப்படின்னா காற்று, மூச்சு காற்று அப்படின்னும் எடுத்துக்கலாம். இன்ப நுகர்ச்சியின் போது ஆண் மகனின் உயிர்ப்பு சூரிய கலையில் அதாவது வலப்பக்கத்து நாசியில் இயங்கினால் ஆண் குழந்தை பிறக்கும். அப்போது சந்திர கலையின் அதாவது இடப்பக்க நாசியில் உயிர்ப்பு இயங்குமானால் பெண் குழந்தை பிறக்கும். சுக்கிலத்தை செலுத்தும் பிராண வாயுவுடன் அபானன் எனப்படும் மல காற்று எதிர்த்தால் சுக்கிலம் சிதைந்து இரட்டை குழந்தை பிறக்கும். சூரியக்கலை சந்திரக்கலை இரண்டும் இயங்கினால் பிறக்கும் குழந்தை அலி ஆகும். பாடல் 483. உயிர்ப்பின் இயக்கத்துக்கு ஏற்ப கரு அமைதல். கொண்டனல் வாயு இருவர்க்கும் ஒத்தெழில் கொண்ட குழவியும் கோமலமாயிடும். கொண்டனல் வாயு இருவர்க்கும் குழறிடில் கொண்டதுமில்லையாம் கோல்வளை கொண்ட அப்படின்னா ஆண் பெண் இருவருக்கும் பொருந்திய, வாயு அப்படின்னா உயிர்ப்பு, கோமலம் அப்படின்னா அழகு, குழறிடில் அப்படின்னா குழம்பி விட்டால் அதாவது தடுமாறினால், கோல் வளை அப்படின்னா திரண்ட வளையலை அணிந்த பெண், ஆண் பெண் இருவருக்கும் உயிர்ப்பு இருக்குமானால் கருவில் உள்ள குழந்தையும் அழகாக பிறக்கும். புணரும் அக்காலத்தில் அந்த இருவருக்கும் உயிர்ப்பு தடுமாறினால் பெண்ணுக்கு கரு உண்டாக வாய்ப்பு இல்லை. பாடல் 484. பொற் சிலை என பிறக்குமாறு கோல்வளை உந்தியில் கொண்ட குழவியும் தாழ்வளையுள்ளே தயங்கிய சோதியாம். பால் வளர்ந்து உள்ளே பகலவன் பொன் உரு போல் வளர்ந்து உள்ளே பொருந்து உரு ஆமே. தாழ்வளையுள்ளே அப்படின்னா அண்ணாக்கினுள்ளே, தயங்கிய அப்படின்னா விளங்கிய, பால் வளர்ந்து அப்படின்னா ஆணாகவோ பெண்ணாகவோ வளர்ந்து, பகலவன் அப்படின்னா கதிரவன், உந்தி அப்படின்னா கொப்புள், பெண்ணின் வயிற்றில் அமைந்த குழந்தையும் அந்நாக்கினுள்ளே விளங்கும் பேரொளி போன்றதாகும். அக்குழந்தை ஆணாகவோ பெண்ணாகவோ பிறந்து வளர்ந்து கதிரவனின் பொன் வடிவை போன்று வளர்ந்து முழு வடிவத்தை பெறும். பாடல் 485. உடலுக்கு வேறாய் அருவமாய் உள்ளது உயிர். உருவம் வளர்ந்திடும் ஒன்திங்கள் 10 பருவமது ஆகவே பாரினில் வந்திடும் மருவி வளர்ந்திடும் மாயையினாலே அருவம் அது ஆவது இங்கு ஆர் அறிவாரே. மாயை அப்படின்னா வளர்ப்பு தாய், அருவம் அப்படின்னா உருவம் அற்றது. அந்த கருவானது 10 திங்கள் கருப்பையில் வளரும். தக்க பருவம் உண்டாக அக்குழந்தை உலகத்தில் பிறந்து வளரும். மாயையான வளர்ப்பு தாயுடன் பொருந்தி வளரும். ஆனால்
அந்த உடலுள் பொருந்திய உயிர் வடிவம் அற்றது என்பதை யாரேனும் அறிவார்களோ எவரும் அறிய மாட்டார்கள். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 486வது பாடலில் சந்திக்கலாம். தேங்க்யூ.